வணக்கம். நான் முருகனின் நான். மருதாணியில் மாலை எப்படி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மருதாணி வந்து மகாலட்சுமி ரூபம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம அதை பயன்படுத்தினா அது மகாலட்சுமி ரூபமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். கல்யாணம் ஆகாமல் இருக்கிற நம்ம சிஸ்டர்ஸு, பிரதர்ஸு, நமக்கு தெரிஞ்சவங்க, வீட்டில் உள்ளவங்க, ஏன் நமக்கே கூட அந்த மாதிரி ஒரு தடை இருந்தாலும் இதை வந்து ஒரு மாலையை நம்ம வந்து துளசி மாலை பார்த்துருப்போம். இது என்ன மருதாணி மாலை அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். இந்த மருதாணியை கட்டி இது வெள்ளி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமைகளில் காளிய இந்த மாலையை போடணும். இந்த மருதாணி மாலையோட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்குது. நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இது வந்து சாதாரண மலரால் பூக்களால் ஆன மாலையை விட இந்த மருதாணி மாலையோட பலனுங்கிறது ரொம்பவே அதிகம். இது வந்து ஸ்பெஷலாக இதை வெள்ளி செவ்வாயில் மாலை கட்டி போட்டோம் அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு யாருக்கு நினச்சி நம்ம மாலை கட்டி போடுறோமோ அது நடக்கும். விஷயம் செஞ்சாலுமே வந்து தடையாகவே போகுது அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும். வீட்டில் ரெகுலரில் இருக்கணும். இப்போ வெளிச்சில ஏதோ ஒரு பூஜை இல்லை வெள்ளி செவ்வாய் அப்படின்னா பூ வாங்குகிறோம், பூ வாங்கி சாமிக்கு போட்டுட்டு தான் விளக்கேற்றுறோம். அதுக்கு மேலே நம்ம என்னென்ன சாமிக்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி இது வந்து உங்களோட பூஜை அறையில் ஒரு ரெகுலராக இருக்கணும். ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா சாமிக்கு மாலை கட்டி போட்டிங்கன்னா மருதாணி இருந்துச்சுன்னா அதில் இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதே மாதிரி மாலை பண்ணி துளசி மட்டும்தான் வேல்யூ, நிறைய நல்ல விஷயம் அப்படின்னு இல்லை. துளசிக்கு எவ்வளோ ஈக்குவல், அதை விட அதிகம் கூட சொல்லலாம் மருதாணியை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து பெண் தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலுமோ அவங்க இஷ்ட தெய்வம் எதுவோ அதுக்கு வந்து இந்த மாதிரி மாலை கட்டி நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக வீட்டில் வந்து மகாலட்சுமி தங்கி இருப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் தடை இல்லாமல் நடக்கும். நல்ல விஷயமா இருந்து நீங்கள் எந்த விஷயம் நினச்சாலும் அது வந்து தடை இல்லாமல் சுமூகமாக முடியும். அடுத்தது உங்களோட குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இருக்கும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அடுத்து என்ன நடக்கணுமோ அது தானாகவே அமையும், தானாகவே நடக்கும். இது வந்து நான் வந்து உணர்ந்து சொல்கிறேன். இது வந்து சிஸ்டர்ஸ்லாம் தான் பார்க்குறீங்க அப்படின்னு கிடையாது. பிரதர்ஸ் யாராவது இதை பார்த்தாலும் உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லுங்கள். வெள்ளி செவ்வாயில் காளியம்மனுக்கு போடுங்க. பேசுறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இஷ்யூஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, வேல்யூன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. முருகனின் நான்.